உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் 11ஆம் ஆண்டு படிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு 2 கண் பார்வையும் இல்லை. எங்கள் அம்மா அந்த வருமானத்தெல்லாம் எங்கள் குடும்பம் நடத்தி வர அம்மா. எங்கள் அம்மா பூசணி போட்டவா அதை ஜான் அடிச்சு போட்டு அதை சரியான கஷ்டமாக இருக்குது. அக்காவை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக் கூட்டிகிட்டு போகுது. அதுக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா படிக்கிறதுக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. படிக்கிறதுக்கும் அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உதவி செய்து தரமா உங்களை கேட்டுக்கொள்ளும். வணக்கம். நான் வெள்ளாங்குளத்தில் இருக்கிறேன். எனக்கு 2009ஆம் ஆண்டுலேருந்து எனக்கு கண் பார்வை இல்லை. எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் எனக்கு மனைவியினுடைய வருமானத்தில் நாங்கள் இவ்வளோ நாளும் குடும்பம் நடத்தி வந்தாங்க. எனக்கு மனைவி விட்ட தோட்டம் செய்தவா. தோட்டத்தை யானை அடிச்சுட்டு போகிறதால 2-3 யானை அடிச்சுட்டு போனதால எங்களுக்கு சரியான கஷ்டமாக போயிட்டு அவட எங்களோட மகளை மூத்த மகளை யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு மாதம் கூட்டிகிட்டு போகிறாங்க கிளினிக்கு. அவளுக்கு யூரின் பிளட் மாதம் செய்து காட்டணும். அதாவது அவள் மண்ணால் வேறு கிளினிக்கும் மண்ணால் 3 கிளினிக் நடக்குது. அதுக்கும் மண்ணாலுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது எங்களுக்கு. அதெல்லாம் மனைவியினுடைய அந்த வருமானம் போதாதபடியினால எங்களுக்கு சரியான கஷ்டம். படிப்பு செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே மனைவியிட மனைவியிட வருமானத்தில் நாங்கள் அதை கொண்டு நடத்துகிறோம். அதில் எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. அதால் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த படிக்கிற பிள்ளைக்கும் மருத்துவ தேவையாக அந்த பிள்ளைகிற பொறுப்பை நீங்கள் எடுத்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரம் செய்து அவர்களுடைய அந்த மருத்துவ தேவைக்காக அவங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்து தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் 11ஆம் ஆண்டு படிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு 2 கண் பார்வையும் இல்லை. எங்கள் அம்மா அந்த வருமானத்தெல்லாம் எங்கள் குடும்பம் நடத்தி வர அம்மா. எங்கள் அம்மா பூசணி போட்டவா அதை ஜான் அடிச்சு போட்டு அதை சரியான கஷ்டமாக இருக்குது. அக்காவை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கிளினிக் கூட்டிகிட்டு போகுது. அதுக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா படிக்கிறதுக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. படிக்கிறதுக்கும் அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உதவி செய்து தரமா உங்களை கேட்டுக்கொள்ளும். வணக்கம். நான் வெள்ளாங்குளத்தில் இருக்கிறேன். கணவன் எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. நான் பூசணி தோட்டம் தான் வீட்டில் செய்து வந்தேன். வீட்டில் இருந்தால் வாழ்வாதாரத்தை செய்து வந்தேன். செய்து வரும்போது யானை அடித்த உடனே அதெல்லாம் வாழ்வாதாரம் இல்லாமல் போயிட்டு சரியான கஷ்டமாக இருக்குது. மூத்த மகளை யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் மூட்டுவாத கிளினிக்கு கொண்டு வரேன். அப்படிங்கிற மன்னாரில் 3 கிளினிக் இருக்கவாது. அந்த 3 கிளினிக்கு போகிறது SLD பிரச்சனை, ப்ரெஷர்னு சொல்லிக்கணும். மாதம் பிளட்டு யூரின் எல்லாம் கொடுத்துண்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் கொண்டு காட்டணும். மாதம் கட்டாயம் அவளை கிளினிக் வர சொல்லி இருக்கணும். அதோட அவளை கொடிக்கொண்டு போகிறது சரியான கஷ்டமாக இருக்குது. எனக்கு வாழ்வாதாரமும் பற்றாக்குறை இல்லை. இப்போ சரியான கஷ்டமாக இருக்குது. கிளினிக் போகிறதுக்கு காசு இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. எனக்கு சரியான கஷ்டம். 11ஆம் ஆண்டு படிக்கிற மகள் அவளுக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. அவளோட படிப்பு தேவைகளுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வர அந்த தேவைகளையும் அதை தேவைக்கு உதவி செய்வதற்கு தான் நான் கேட்குறேன். அதோட எனக்கும் பிரசரும் முற்றழுத்தம் இருக்குது. எல்லாரையும் கஷ்டமாக இருக்குது வேலை செய்வதற்கு. ஒரு இடங்களுக்கு போய் வீட்டில் நான் வேலை செய்து இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தி வந்து நான் சரியான கஷ்ட நிலைமையில தான் இன்னைக்கு இப்படி கேட்குறேன். உங்கள்கிட்ட என்ன ஒரு சகோதரமாக நினைச்சு இந்த உதவியை செய்தருமாறு நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோட மாதம் மகளை கிளினிக் போகணும் யாழ்ப்பாணம். அதுக்கு மாதம் பிளட் யூரின் செய்து அந்த ரிப்போர்ட்டை யாழ்ப்பாணத்தில் காட்டணும். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் போகணும். அதோட மன்னருக்கும் ப்ரெஷர் கிளினிக்கு, தோல் கிளினிக்கு, மற்றது கிளினிக்கு, மூக்கு கிளினிக்கு அதெல்லாம் போட்டுருக்குறாங்க. அதெல்லாம் காட்டிட்டு தான் ரிப்போர்ட் எல்லாம் யாழ்ப்பாணம் கொண்டு போகணும். அதோட அந்த அவளோட அந்த மெடிக்கல்கள் அவளோட அந்த ஸ்கேன் பண்ண துண்டெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இணைச்சி விட்றோம். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்து அந்த பிள்ளையினுடைய அந்த முக்கியமான பகுதியை நீங்கள் கருத்தில் கொண்டெடுத்து அவாக்குரிய அந்த வைத்தியத்துக்குரிய உதவி திட்டங்களை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். மற்றது எங்களை அந்த வாழ்வாதார தேவைகளையும் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வாதார திட்டத்தை செய்து அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் படிப்புக்கும் அதை நாங்கள் வச்சு கொண்டு செல்ல எங்களுக்கு அதையும் செய்து எங்களை உங்களோட சௌகரியமாக நினைத்து எங்களுக்கு இந்த உதவியை செய்து வழங்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும்.